ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஜெர்பரா பிளான்ட்டு, சாமந்தி செடி, அதுக்கப்புறமா ரோஜா செடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஜெர்பரா பிளான்ட்டில் பூ பூத்திருக்கு. இந்த செடியில் பூ பூக்காமல் தான் இருந்தது கொஞ்ச நாளாக, இப்போ தான் பூக்குது. நான் கொஞ்சமாக வாழைப்பழம் தோல் தண்ணியில் போட்டு பிசைஞ்சு அந்த தண்ணி ஊற்றின லிக்விட் ஃபெர்டிலைசரு, அதுக்கப்புறம் தான் மொட்டு வச்சு பூ பூத்துது. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம எண்ணெய் கொடுத்தா இந்த பூ பூக்கும் அப்படின்றதுக்காக நான் மணல் கலந்த செம்மண்ணில் கலந்து வச்சுருக்கேன் மணலை. அப்போ தான் ரொம்ப நல்லது. ஏன்னா செம்மண்ணும் மணல் ரெண்டுமே ஈக்குவலாக கூட நீங்கள் ஜெர்பரா பிளான்ட்டு நடலாம், நல்லாவே பூக்கள் பூக்கும். வாழைப்பழம் தோல் இது மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, வெங்காயம் தோல் கூட நடுவில்லாம் கொடுக்கலாம். வெங்காயம் தோல் எப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு தான் கொடுக்கணும். கொஞ்சமாக கம்போஸ்ட் போட்டேன், அதுக்கப்புறமா சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சுது. என்கிட்ட ரோஸ் செடி கூட ஏற்கனவே ரெகுலராக நம்ம காமிச்சிருக்கேன். அந்த பூச்செடியில் கூட நல்லாவே பூக்கள் பூக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, ரோஜா செடி கூட சரியாக வரலன்றாங்க. ரோஜா செடிக்கு நம்ம செம்மண் கொஞ்சம் அதிகமாக மண், அதாவது கொஞ்சமாக மணல், கொஞ்சம் கம்போஸ்ட்டு, இல்லைன்னா மண்புழு எருவு, இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக மண் கலக்காமல் ரோஜா செடி ரொம்ப நாள் இருக்கணும்னா செம்மண் போட்டுட்டு நீங்கள் 3/4 பங்கு செம்மண் போட்டு கொஞ்சமாக மணல் கொஞ்சமாக கம்போஸ்ட்டு அப்படி போட்டு நடுங்க. ஏன்னா ரொம்ப சாமந்தி செடிக்கு நடுற மாதிரி ரோஜா செடிக்கு நடக்கூடாது. அதிகமாக தண்ணி கீழே போயிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்குன்ட்டு ரொம்ப மணல் கலந்த மண்ணாக இல்லாமல் ரோஜா செடிக்கு கொஞ்சம் செம்மண் அதிகமாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பூமி மண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே கூட சேர்க்க தேவையில்லை. மணலெல்லாம் காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் போட்டு கலந்து வச்சிடலாம். பூமி மண்ணில் நல்லாவே ரோஜா பூக்கள் பூக்கும். நம்ம ரோஜா செடிக்கு ஏற்கனவே நான் நிறைய எருவெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். அதெல்லாம் கூட ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணலாம். இது பதியம் பண்ண சாமந்தி செடி. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த செடி வைக்கும்போது கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நல்லா வருது பாருங்கள். பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நம்ம 2 செடி வைக்கிறோன்னா 2-3 குச்சி வைக்கிறோம், அதில் ஒன்று வராது, சில டைமில் எல்லாமே வரும். அது போல் தான் இந்த எல்லோ சாமந்தி போன வாட்டி வச்சுது. இப்போ நல்லா பூத்து முடிஞ்சுது. இன்னும் அங்கங்கே இருக்குது மொட்டு. பூ வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டு சீடு கூட வச்சுக்கலாம். காஞ்சிச்சுன்னா பூவு அதுலேருந்து சீடு ஃபார்ம் ஆகும், நம்ம போட்டுக்கலாம் சப்போஸ் வேணும்னா. இதுலேருந்து பூமியிலேருந்தே வரும். அதாவது பாட்டில் வச்சுருந்திங்கன்னா பாட்டிலேருந்து கன்று வரும், அதுக்காக சொல்கிறேன் நான். அது கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன கிளை கட் பண்ணிவிட்டு பதியத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம சில டைமில் கலர்ஸ் எல்லாம் கிடைக்காது, அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் கம்போஸ்ட் மண் தான் நான் நட்டிருக்கிறேன். கொஞ்சமாக செம்மண் சேர்த்துருக்குறேன். ஏன்னா சாமந்திக்கு பொறு மண் கரெக்டாக இருக்கும். அதாவது மணல், மண், கம்போஸ்ட்டு ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம். இந்த ரோஜா செடி சூப்பராக பூ பூத்துருக்கு பாருங்கள். எந்த செடி நட்டாலும் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். நன்றி, தேங்க்யூ.